அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தமிழ் அத்துணை நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதீத வீரன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குபவன், எப்பேற்பட்ட செயலையும் தனக்கு நிகராக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய 1/6/2024 முதல் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் எவ்வகையில் உங்களுக்கு உபகாரம் பண்ண போகிறார், 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த செவ்வாய் காரகத்துவமான 1/6/2024 முதல் 12/7/2024 வரை ஆக 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள், கிருத்திகை மட்டும் முதல் பாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி பிரவேசிக்கும் காலம் 12 ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது? இந்த செவ்வாய் பகவான் 1/6/2024 முதல் 19/6/2024 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 19/6/2024 பிற்பகல் 2:59 வாக்கில் 8/7/2024 வரை பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 8/7/2024 1:56 நடுநிசியிலிருந்து 12/7/2024 வரை 6:58 அன்று மாலை வரைக்குமே இந்த மேஷ ராசியில் 42 நாட்கள் சஞ்சாரம் பண்றா. இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், போர்ப்படை தளபதியான இந்த செவ்வாய் பகவான் 12 ராசிகளுக்கு எவ்வித பாதகங்களிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் கொடுக்கிறத எப்படி எடுத்துக்க போகிறோம், அதுதான் விஷயம். நமக்கு செவ்வாய் ஜாதகத்தில் மைனஸாக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் வலு இல்லாத நிலையில் கூட இருக்கட்டும், எந்த பரிகாரம் செஞ்சு நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று நம் வாழ்நாளில் இந்த 42 நாட்களாக நமக்குரிய நாட்களாக வெற்றி பெறும் நாட்களாக மாற்றப் போகிறோம். வாருங்கள், பார்க்கலாம், வெற்றி பெறுங்கள். கடகராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது 10ஆம் இடத்தில் அமரப்படுவதால் திக்பலம் பெறுகிறது. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாமல் திக்பலம் பெறுவது கூடுதல் 2 ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க போறீங்க. இல்லை, நீங்க இப்போ 5 மாங்காய் அடிக்கிறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் யோகத்தை கொடுக்க போது அரசு துறையில் உள்ள கடகராசி நேயர்கள் இப்போது அனுகூலம் பெற போகிறார்கள். ஆமாம், இந்த அது என்ன சொல்லுவாங்க, கடகராசியில் உள்ள ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு ஒரு வெற்றி வாகை சோடக்கூடிய உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது சார். ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இறுதி ஊர்வலத்தில் நமக்கு உதவக்கூடிய, இந்த சவத்தை அடக்கம் செய்வதற்கு உபகாரம் செய்யக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அத்தனை வீட்டிலும் இப்பொழுது மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப்போகிறது. கடக ராசியில் உள்ள ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் சார். உங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம், அரசு துறை, தலைமை பதவியில் வகிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மேற்படி ஊதியம் கிடைக்கும் சார். ஒரு பதவிக்கு மேல பதவி, அப்ப விருது கிடைக்கும். இராணுவ தளபதிகளுக்கு விருது கிடைக்கும், உயர் பதவியில் உள்ள காவலர்களுக்கு விருதுகள் கிடைக்கும். நம்ம இந்திய நாட்டு இராணுவத்துக்கே இப்போது விருது கிடைக்கக்கூடிய காலம் சார் இது. ஆமாம், இந்த செவ்வாய் இந்த கடக ராசியில் இருந்து செவ்வாய் 10ல் திக்பலம் பெறும்போது அதிகாரிகளுக்கு அனுகூலமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தை அனைத்து ரொம்ப நாளா அது வராது. கடகராசியில் உள்ள ரியல் எஸ்டேட் துறை, கனரக வாகனம் வைத்திருக்கக்கூடிய துறை, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், தொழிற்சாலைகள், இதில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நடந்து கொள்ளப் போகிறீர்கள் இப்பொழுது. ஆமாம், அந்த அதிகாரிகள், அந்த ஓனர்களுக்கே இப்போது வெற்றி பெறும் காலம்
அப்படின்னு சொல்லக்கூடியது. உளவுத்துறையில் வேலை செய்திருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இது ஏறுமுகமாக இருக்கும். சரியான கணிப்பாக இருக்கும் சார் உங்களுடைய கணிப்பு. இப்போ பெரும் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய காலமாக உங்களுடைய காலம் இருக்கும். சாஃப்ட்வேர் துறையில் செய்ய பல் டாக்டர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உபகாரம் நடக்கக்கூடிய காலம், ஒரு வசந்த காலமாக இருக்கும். சார் நான் பல் மருத்துவமனை வச்சுருக்கேன், உங்களுக்கு இப்பொழுது ஆதாயம் வரும். சார் ஒரு டாக்டருக்கு நோயாளி வந்தால் தானே நல்லது நடக்கும். ஒரு வக்கீலுக்கு திருடம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு வக்கீலுக்கு ஒரு குற்றம் செஞ்சு வந்தானே சார் வருமானம் வரும் அப்படின்னா அது அல்ல. உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் இப்போது சமுதாயத்தில் கூட உங்களுடைய பணி மதிக்கப்படும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சமையல் வேலை செய்யக்கூடிய நபர்கள், கடக ராசியில் உள்ள சமையல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய காலம் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ரொம்ப நாளாக கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறது சார், எனக்கு ஆர்டரே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புது புது ஆர்டர் வரும், நல்ல வருமானம் வரக்கூடிய காலம் இந்த கடகராசி சமையல்காரர்களுக்கு. ஆமாம், போர்வெல் போடும் தொழில்கள், கிரேனு, ஆப்ரேட்டர், பொக்கிலிங், இந்த லாரி வைத்திருக்கக்கூடிய தொழில்கள், ஒரு 5000 கிலோமீட்டர் போகக்கூடிய இந்த என்பி பர்மிட் போட்ட வண்டிகள், 12 டயர் வண்டிகள், இந்த வாகனம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றம். ஆமாம், பொதுவாகவே கடகராசிக்கு அமோகமான வெற்றி சார். தொழில் வெற்றி, நண்பர்கள் இப்போது உங்களுக்கு சாதகமான பலன்களை சொல்வார்கள். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வெற்றி. ஆமாம், கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் லட்டு தானம் கொடுங்கள். உங்களுடைய வேலையாளுக்கு கொடுக்குறீங்களோ பொது ஜனங்களுக்கு கொடுக்குறீங்களோ, வாரத்தில் ஒரு டைம் ஆகுது லட்டு தானம் கொடுங்க. வியாழக்கிழமை கொடுங்க, இன்னும் யோகம் கிடைக்கும். சிறு சிறு குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. மழலை கல்விக்கு உதவி செய்யுங்கள். படிக்க முடியாத ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்காக உதவி செய்யுங்கள். ஹோட்டல் சர்வருக்கு டிப்ஸ் கொடுங்க. சாப்பிட்டு வரும்போது அப்போ தான் நம்ம தேடுவோம், சில்லறை தேடுவோம். அப்போ கடகராசியில் உள்ள புனர்பூசன் அவர்கள் ஹோட்டல் சர்வர்களுக்கு டிப்ஸ் கொடுத்தால் உங்களுக்கு பண வரவுகள் ரெட்டிப்பாகும். கொடுங்க. தினமும் திருநீர் பூசுங்க. சிவபெருமானுடைய மகா மந்திரமான நமசிவாய மந்திரத்தை மனதில் உபதேசம் பண்ணிட்டு திருநீரிடுங்க. திருநீரிடும்போது கூச்சமிடாதீங்க. அந்த திருநீர் உங்களுக்கு வெற்றியை தரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிவாலயங்களுக்கு போய் ருத்ராட்சி தானம் கொடுங்க. இந்த செவ்வாயால் யோகமும் 3 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். தினமும் சாப்பிட முடியலனா கூட வீக்லி 2 டைம்ஸ் கொய்யா பழம் சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த் ஆர் மைண்ட் வெல்த், அற்புதமான பலன் இந்த செவ்வாய். நான் பரிகார ரீதியாகவே சொல்லிடுறேன். இதை மேற்கொண்டீங்கன்னா அனைத்து காரியமும் உங்களுக்கு ஜெயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்கள், கோயில்களில் உள்ள மடப்பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அடித்தொண்டர்கள், தொண்டருக்கெல்லாம் தொண்டர்கள் அவர்கள் தான். அடியேனுக்கு அடியேன். அப்போ அவங்க தான் ஒரு பாத்திரம் கழுவா, அவங்க கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவுறது யாருன்னா இந்த மடப்பள்ளியில் வேலை செய்கிறவங்க, இந்த கோமாதா, பசுக்களை எல்லாம் சுத்தம் பண்ணுறவா. இவர்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்கள் உதவி செய்தால் உங்களுக்கு யோகம் உண்டாகும். யானைக்கு ஏதாவது தானம் கொடுங்க. கரும்பு வாங்கி கொடுங்க, தர்பூசணி கொடுங்க. அப்போ யானை பாகனுக்கும் உதவி பண்ணுங்க. யானை வளர்க்குறான் இல்லையா, அந்த பாகன், அந்த பாகனுக்கு ஒரு உபகாரம் கொடுங்க. துணிமணி எடுத்து கொடுங்க, அவனுக்கு ஏதாவது பைசா கொடுங்க. உங்களுக்கு யோகம் உண்டாகும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு யானைக்கும் யானை பாகனுக்கும் உதவி செய்தால் யோகம். பூச நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தையை எப்பொழுதும் நிந்திக்க கூடாது, அவச்சொல் பேசக்கூடாது. நீ எனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க, என்னுடைய வாழ்நாள் முழு நான் கஷ்டப்படுறேனே, நீ கொஞ்சம் சுதாரிச்சு இருந்தா நான் இன்னைக்கு சொத்து சுகத்தோடு இருப்பேனே அப்படின்னு தாய் தந்தையை ஏசக்கூடாது, இழி சொல்லால் பகிரக்கூடாது. தாய் தந்தையை அவமதிக்கும் பூச நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவதில்லை. பொதுவான விதிதான் இது. ஏற்றம் என்பதே பூச நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தையை மதித்தால் மட்டுமே உருவாகும். இந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தாய் தந்தை தான் உங்களுக்கு தெய்வம். அவர்களை உபகாரம் பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரர்கள் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு தானம் கொடுங்க. செருப்பு வாங்கி கொடுங்க. பாத யாத்திரை போகிறவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுங்க.
பூச நட்சத்திரக்காரர்கள் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு பாத யாத்திரை சென்றால் வெற்றியை பெறலாம். எங்கே போனால் நீங்கள் வெற்றியை தொடலாம். எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ஆலயத்தை தொடலாம். அப்போ பூச நட்சத்திரக்காரர்கள் வேளாங்கண்ணிக்கு பாத பூஜை போனால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பூச நட்சத்திரக்காரர்கள் வாரத்தில் 2 முறையாவது கத்தரிக்காய் உணவிலே சேர்த்துக்கொள்வது உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வெற்றியை தரும். நல்ல ஆரோக்கியமான உடலை தரும். உடல் நல்லா இருந்தால் மனம் நல்லா இருக்கும். மனம் நல்லா இருந்தால் அத்தனை செயல்களும் சரியாக இருக்கும். சொன்ன விதிகளை கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி வெற்றி வாகை சூடுங்கள். கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி வெற்றி மேல் வெற்றி பெறப்போகக்கூடிய செவ்வாயாக இந்த செவ்வாய் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். மேலும் வெற்றிகளை நான் சொன்ன பரிகாரத்தை கடைபிடித்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கா பலமாக இருக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய செவ்வாயினுடைய பலாபலன்களை பெற்றி வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பரிகாரங்கள், என்ன நட்சத்திர ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு உண்டானதாக்க கொள்ள முடியும். அந்த நாளை நீங்கள் எப்படி வெல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதீத வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண சந்தோஷம் பெறுங்கள். ஆனந்தமாய் இருப்போம் அத்தனை பேரும். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.